தொகுதி தனிமங்களோடு ஒப்பிடும்போது காரமன் உலோகங்களுக்கு ஓரளவு பெரிய உருவளவு இருக்குது. பி தொகுதி தனிமங்களோடு ஒப்பிடும்போது பி தொகுதி தனிமங்கள் ஓகேவா பாருங்கள், நல்லா கவனிக்கணும். ஆவர்த்தன அட்டவணையை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது, நல்லா தெளிவாக இருங்க. ஸோ ஆவர்த்தன அட்டவணையில் இதுதான் ஆவர்த்தன அட்டவணை. இது எஸ் தொகுதி, இது டி தொகுதி, இது பி தொகுதி இல்லையா? எஸ். ஸோ இது எஸ் தொகுதி, இது பி தொகுதி, இது டி, இது வந்து டி தொகுதி, இது பி தொகுதி. ஸோ பி தொகுதி தனிமங்களை ஒப்பிடும்போது எஸ் தொகுதி தனிமங்களினுடைய உருவளவு என்னாகும்? பெருசாக தான் இருக்கும். பாருங்கள், இடமிருந்து வலமாக செல்லக்கூடிய வரிசையில் அணு ஆரம் என்னாகும்? அணு ஆரம் போக போக குறையும். ஸோ போக போக குறையுதுன்னா முதல் தனிமங்கள் கார உலோகங்கள், காரமன் உலோகங்களுடைய உருவளவு பெரியது ஓகேவா? பி தொகுதி தனிமங்களின் உருவளவு சிறியது, இதுக்கு வந்து சிறியது. ஸோ அதுக்கு வந்து முன்னாடி இருக்கக்கூடிய எஸ் தொகுதி தனிமத்துக்கு உருவளவு பெரியது ஓகேவா? ஸோ அதான் சொல்கிறாங்க, பி தொகுதி தனிமங்களோடு ஒப்பிடும்போது காரமன் உலோகங்களுக்கு ஓரளவு பெரிய உருவளவினை பெற்றிருக்கும். ஸோ இருந்தாலும் தொகுதியில் மேலிருந்து கீழாக வரும்போது அணுவின் உருவளவு என்னாகுது? அணுவினுடைய உருவளவு அதிகரிக்கிறது. ஸோ அப்போது அதிகரிக்கும் போது தொகுதியில் அயனியாக்கும் ஆற்றல் என்னாகும்? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம், உருவளவு பெருசாகுதுன்னு சொன்னோம். தொகுதியில் பெருசானால் உட்கரு மின்சுமை எலக்ட்ரான், அணுக்கருவானது எலக்ட்ரான் இணைய எலக்ட்ரானை ஈர்க்கும் பண்பு, கவர்ந்திழுக்கும் பண்பு குறையுது. ஸோ அதனால் அப்படியே பெருசாகிக்கிட்டே கூடுகளின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க பெருசாகிட்டே போகுது. ஸோ திரைமறைப்பு விளைவும் அதிகரிக்கிறது. சரி, இப்படி அதிகரிச்சுக்கிட்டே போகிறதுனால என்னாகுன்னா குறைந்த ஆற்றலை கொடுத்தாவே போதும், நீதிரன் கூட்டில் இருக்கிற எலக்ட்ரானை நீக்கிடலாம். அதிக ஆற்றல் தொகுதியில் தேவையில்லை. ஸோ அதனால் அயனியாக்கும் ஆற்றலும் தொகுதியில் ஒரு தனிமத்திலிருந்து இன்னொரு தனிமம் செல்ல செல்ல குறைகிறது. காரணம் அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், புதிய கூடுகள் உருவாக்கப்படுவதால் மற்ற உள்கூட்டில் உள்ள எலக்ட்ரான்கள் திரைமறைப்பு விளைவுக்கு அதிகமாகுது. ஸோ அதுவே இதுக்கு காரணம் ஓகேவா? சரி, முதல் தொகுதி தனிமங்களை காட்டிலும் இரண்டாம் தொகுதி தனிமங்களுக்கு அயனியாக்கும் ஆற்றல் என்னவாக இருக்கும்னா அதிகமாக இருக்கும். ஏன்னா வரிசையில் அயனியாக்கும் ஆற்றல் என்னாகுதுன்னு சொல்லியிருக்கிறோம், வரிசையில் அயனியாக்கும் ஆற்றல் அதிகரிக்கும் ஓகேவா? முதல் தனிமத்தை விட இரண்டாம் தொகுதி தனிமத்துக்கு அயனியாக்கும் ஆற்றல் அதிகம். ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரிசையில் போக போக உருவளவு சிறியதாகுது. கார உலோகங்களை காட்டிலும் காரமன் உருவளவு சிறியது. அதனால் சிறியதாக இருக்கக்கூடிய அணுவுக்கு அதிக ஆற்றலை கொடுத்தா தான் இணைதிறன் கூட்டிலிருந்து என்ன பண்ண முடியும்? எலக்ட்ரானை வெளியிழுக்க முடியும் ஓகேவா? எலக்ட்ரான் பிரிஞ்சால் தான் அது அயனியாக மாறும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போது சிறிய உருவளவு இருந்தாலும் அணுக்கருவானது சிறிய உருவளவாக இருந்தால் அணுக்கரு வந்து வெளிக்கூட்டில் இருக்கிற எலக்ட்ரானை அதிகமாக ஈர்த்து வச்சுக்கும், தன்னை நோக்கி ரொம்ப டைட்டாக இழுத்து வச்சுக்கும். ஸோ அப்போ அதிலிருந்து டைட்டாக இழுத்து ஈர்ப்பு விசையோடு இருக்கிற சிறிய அணுவுக்கு குறைந்த ஆற்றல் கொடுத்தா இணைதிறன் கூட்டிலேருந்து எலக்ட்ரான்கள் என்னாகாது? நகராது. ஸோ அதனால் கார உலோகங்களை காட்டிலும் குறைவான நேர்மின் தன்மையை கார உலோகங்களை காட்டிலும் குறைவான நேர்மின் தன்மையை இந்த காரமன் உலோகங்கள் பெற்றிருக்கு ஓகேவா? எஸ். ஸோ அப்போ இதுக்கு அயனியாக்கும் ஆற்றல் அதிகமாக கொடுத்தா மட்டும்தான் சிறிய அணுவில் உட்கரு மின்சுமை எலக்ட்ரான்கள் மீது அதிகமாக இருக்கும். உட்கருவானது இணைதிறன் கூட்டு எலக்ட்ரானை வேகமாக கவர்ந்தெழுத்து வச்சுருந்துருக்கும். அப்போ அதிக ஆற்றல் கொடுத்தா மட்டும்தான் இணைதிறன் கூட்டில் இருக்கிற எலக்ட்ரானை நீக்க முடியும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, அடுத்து பாருங்கள், பண்புகள் காரமன் உலோகங்களின் இயற்பியல் பண்புகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அணு ஆரம் அயனி ஆரம் முதல் அயனியாக்கும் ஆற்றல் பாருங்கள். அணு ஆரம் என்னாகுது? தொகுதியில் மேலிருந்து போட்டிருக்காங்க, மேலிருந்து கீழாக வரக்கூடிய தொகுதியில் இப்படி பார்த்துக்கோங்க, பெர்லியம் மெக்னீஷியம் கீழே பார்த்துக்கணும், இப்படி கீழ்வைஸ் பெர்லியம் மெக்னீஷியம் கால்சியம் ஸ்ட்ரான்சியம் பேரியம் ரேடியம்னு போட்டுக்கணும். இப்போ நம்ம பார்த்து கம்பேர் பண்ணணும். அணு ஆரம் நீங்கள் பாருங்கள், கணக்கீடு பாருங்கள். இந்த அணு ஆரம் என்னாகுது? ஸோ போக போக தொகுதியில் மேலிருந்து கீழாக வரக்கூடிய தொகுதியில் அணு ஆரம் அதிகரிக்கிறது. நம்பர் பார்த்தா தெரியும், 1.12 அப்படியே அதிகரிச்சுட்டு போய் 2.22 மாறுது. ஸோ அயனி ஆரம் வந்து என்னாகுது? அயனி ஆரமும் அதிகரிக்கிறது. 0.27 1.35 வரைக்கும் அதிகரிக்குது. முதல் அயனியாக்கும் ஆற்றல் என்னாகுது? அயனியாக்கும் ஆற்றல் தொகுதியில் குறையும்னு படிச்சிருக்கோம் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? முதல் அயனியாக்கும் ஆற்றலும் சரி, இரண்டாம் அயனியாக்கும் ஆற்றலாக இருந்தாலும் சரி தொகுதியில் குறையும். இந்த கிலோஜூல் மோல் இன்வெர்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 899 502.9 வரைக்கும் தொகுதியில்
தொகுதியில் அயனியாக்கும் ஆற்றல் குறையுது. காரணம் உருவளவு அதிகரிக்கிறது தான் காரணம். ஓகேவா? ஸோ அப்போ உட்கருவுக்கும் இணையன் கோட்டுக்கும் இடையே எலக்ட்ரானுடைய ஈர்ப்பு விசை குறையிறது தான் காரணம். இரண்டாம் அயனியாக்கும் ஆற்றலும் என்னாகுது? தொகுதியில் குறையுது. நீரேற்று என்தால்பி மதிப்பு பாருங்கள். நீரேற்று என்தால்பி மதிப்பு தொகுதியில் குறையுது. ஓகேவா? எஸ். ஸோ உருகு நிலையும் பார்த்திங்கன்னா தொகுதியில் குறையுது. ஓகேவா? எஸ். உருகு நிலையும் குறையுது. ஓகே, உருகு நிலை வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து ஒரு இடத்துக்கு மேலே மறுபடியும் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொதிநிலை. கொதிநிலையும் என்ன ஆகுது பாருங்கள், இப்படியே 13க்கு வருது. அதுக்கப்புறம் இதுக்கு அதிகமாக வந்துடுது. கடைசியாக இருக்கிற பேரியத்துக்கு கொதிநிலை அதிகமாக இருக்குது. ஓகேவா? எஸ். இந்த மாதிரி மேக்ஸிமம் எல்லாமே தொகுதியில் குறையுது ஸ்டூடெண்ட்ஸ். அயனி ஆரம் அணு ஆரம் மட்டும்தான் தொகுதியில் அதிகரிக்கிறது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, பாருங்கள், அடர்த்தி கொடுத்துருக்குறாங்க. அடர்த்தியும் தொகுதியில் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். தொகுதியில் அடர்த்தியும் போக போக என்னாகுது? அதிகரிக்கிறது. தொகுதியில் அடர்த்தியும் அதிகரிக்கிறது, அணுவாரம் அதிகரிக்கிறது, அடர்த்தியும் அதிகரிக்கிறது. ஸோ திட்ட மின் அழுத்தம், திட்ட மின்வாய் மின்னழுத்தம் ஈநாட்டு மதிப்பு, ஈநாட்டு மதிப்பும் என்னாகுது? 1.-1.97 அப்படியே போய் -2.92ஆக மாறுது. எலக்ட்ரான் கவர்த்தன்மையின் மதிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். எலக்ட்ரான் கவர்த்தன்மையினுடைய மதிப்பு பாலிங் அளவீட்டில் பார்த்தீங்கன்னா பெர்லியத்துக்கு 1.6, பெர்லியம், மெக்னீஷியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.2. ஓகேவா? எஸ். ஸோ இதெல்லாம் பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது பெர்லியம், நெக்ஸ்ட்டு மெக்னீஷியத்துக்கு 1.2, கால்சியத்துக்கு 1.1. எலக்ட்ரான் கவர்த்தன்மை பெர்லியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்டான்சியத்துக்கு 1.0, நெக்ஸ்ட்டு பேரியம், ரேடியம். ஓகேவா? ரேடியத்துக்கு 0.9. ஓகேவா? எஸ். அயனியாக்கும் ஆற்றல் பாருங்கள். அயனியாக்கும் ஆற்றலுடைய மதிப்பை வச்சு போட்டிருக்கிறாங்க. ஸோ தொகுதியில் மேலேருந்து வரக்கூடிய தொகுதியில் பாருங்கள் 899 503ஆக தொகுதியில் மேலிருந்து கீழாக வரும்போது என்னாகுது அப்படின்னா அயனியாக்கும் ஆற்றல் குறையுது. மெக்னீஷியத்தினுடைய அயனியாக்கும் ஆற்றல் 899 கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ், கால்சியத்துக்கு 738 கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ், ஸ்டான்சியத்துக்கு 590 கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ், அடுத்து பேரியத்துக்கு 550 கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ், ரேடியத்துக்கு 503 கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்கள், அடுத்து கவனிங்க. கீழே பாருங்கள். கார உலோகங்களை காட்டிலும் காரமண் உலோகங்களுடைய முதல் அயனியாக்கும் ஆற்றல் அதிகமாக இருந்தாலும் கூட இரண்டாம் அயனியாக்கும் ஆற்றல் வந்து கார உலோகங்களை காட்டிலும் மிக குறைவாக இருக்கும். ஓகேவா? ஸோ முதல் அயனியாக்கும் ஆற்றல் அதிகமாக இருக்குது, பட் இரண்டாம் அயனியாக்கும் ஆற்றல் வந்து குறைவுன்னு சொல்கிறாங்க. சரி, இரண்டாம் அயனியாக்கும் ஆற்றல்னா என்னது? முதல் அயனியாக்கும் ஆற்றல் காரமண் உலோகங்களுக்கு தான் அதிகம், பட் இரண்டாம் அயனியாக்கும் ஆற்றல் காரமண் உலோகங்களுக்கு குறைவு. ஸோ என்ன காரணமாக இருக்கும்? இரண்டாம் அயனியாக்கும் ஆற்றல்னா என்ன? முதல் அயனியாக்கும் ஆற்றல்னா பாருங்கள், கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு உலோகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. வாயு நிலையில் ஒரு உலோகம் இருக்குதுன்னா அந்த வாயு நிலையில் இருக்கக்கூடிய உலோகம், ஓகே, எஸ், இப்போ எம்முங்கிற உலோகம் என்ன பண்ணுது? ஒரு எலக்ட்ரானை இழக்குது. எம்முங்கிற உலோகம் ஒரு எலக்ட்ரானை இழந்து M+ அயனியாக மாறுறதுக்கு தேவைப்படும் ஆற்றல் முதல் அயனியாக்கும் ஆற்றல். இது வந்து முதல் அயனியாக்கும் ஆற்றல். ஸோ இப்போது இது வந்து முதல் அயனியாக்கும் ஆற்றல். அடுத்து இந்த M+ மறுபடியும் ஒரு எலக்ட்ரானை இழக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இழந்து M2+ மாறுது. ஓகேவா? ஸோ M2+ மாறுறது என்னென்னா இரண்டாம் அயனியாக்கும் ஆற்றல். ஓகேவா? ஸோ கார உலோகங்கள் அதான் சொல்கிறோம், இரண்டாம் அயனியாக்கும் ஆற்றல் காரமண் உலோகங்களுக்கு மிக குறைவு. 1 மார்க் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன் அப்படின்னா கார உலோகங்களுக்கு இரண்டாவது எலக்ட்ரான் ஏற்கனவே நிலையான மந்தவாயுவின் எலக்ட்ரான் அமைப்பினை பெற்றிருக்குது இல்லையா? ஸோ இதில் NS2ன்னு போடுறோம் இல்லையா? இதில் பார்த்திங்கன்னா இரண்டாவது எலக்ட்ரான் போயிட்டா, ஸோ ஆல்ரெடி NS2ங்கிற வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பை பெற்றிருக்குது. நிலையான எலக்ட்ரான் அமைப்பை கார உலோகங்களில் இரண்டாவது எலக்ட்ரான் வந்து ஏற்கனவே மந்த வாயுவின் எலக்ட்ரான் அமைப்பை பெற்றுள்ளது. ஓகேவா? கார உலோகங்கள் என்ன? கார உலோகங்களை காட்டிலும்
ஸோ கார உலோகங்களில் இரண்டாவது எலக்ட்ரான் வந்து நிலையான எலக்ட்ரான் அமைப்பை ஆல்ரெடி பெற்றிருக்கும். ஸோ ஒற்றை நேர்மின்சுமை உடையது கார உலோகம், ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லித்தியத்தினுடைய அணு எண் 3, 3 எலக்ட்ரான்கள் இருக்குது. எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2. ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு எலக்ட்ரானை இழந்துருது. சாரி 1s2 2s1. ஸோ 1s2 2s1 ஸ்டூடெண்ட்ஸ். இது ஒரு எலக்ட்ரானை இழந்துருது 1s2 2s1. இது வந்து லித்தியத்தின் எலக்ட்ரான் அமைப்பு. இந்த 2s1ல் இருக்கிற ஒரு எலக்ட்ரானையும் இந்த கார உலோகம் இழந்துருச்சு அப்படின்னா 1s2 இருக்கும். அப்போ 1s2ங்கிறது ஹீலியத்தினுடைய எலக்ட்ரான் அமைப்பு. ஹீலியம்ங்கிறது மந்தவாயு. ஸோ இந்த மாதிரியே கார உலோகங்களில் எல்லா தனிமங்களும் தன்கிட்ட இருக்கிற ஒரு எலக்ட்ரானை இழந்து என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த மாதிரி மந்தவாயுக்களுடைய நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெற்றிரும். ஓகேவா? எது? கார உலோகங்கள் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் தொகுதி தனிமம். சரி, அப்போ அப்படி மாறுறதுனால ஓகேவா, ஒற்றை நேர்சுமை உடைய அயனியிலிருந்து ஒற்றை நேர்மின் சுமை இருக்கக்கூடிய அயனிகளிலிருந்து எலக்ட்ரானை நீக்கணும். ஆனால் காரமண் உலோகங்களில் பார்த்திங்கன்னா ஒற்றை நேர்மின் சுமையுடைய அயனியானது இணைதிறன் கூட்டில் 2 எலக்ட்ரான்களை பெற்றிருக்கிறதுனால எளிதில் நீக்க இயலும். ஓகேவா? ஸோ அப்போவே பார்த்திங்கன்னா காரமண் உலோகத்தை பொறுத்தவரையில் என்ன பண்ணலான்னா ஒற்றை நேர்மின் சுமை உடைய அயனியானது அவைகளின் இணைதிறன் கூட்டில் இன்னும் ஒரு எலக்ட்ரானை பெற்றுள்ளது. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா காரமண் உலோகங்களுக்கெல்லாம் பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு NS2. ஸோ அப்போ இணைதிறன் கூட்டில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 2 எலக்ட்ரான் இருக்குது. சரியா? ஸோ அப்போது முதல் எலக்ட்ரானை நீக்கிறதுக்கு தான் அதிகமான ஆற்றல் தேவை. ஸோ இரண்டாவது ஒரு எலக்ட்ரான் நீக்கிட்டிங்கன்னா NS1ன்னு வந்துடும். அப்போ இன்னும் கொஞ்சம் குறைவான ஆற்றலை செலுத்தினாவே போதும். இணைதிறன் கூட்டில் இருந்து இன்னும் ஒரு எலக்ட்ரானை எளிதாக நீக்கிடலாம். டைட்டாக இருக்காது, ஃப்ரீயாக தான் இருக்கும். சரியா? அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ இணைதிறன் கூட்டில் இருக்கக்கூடிய இணைதிறன் கூட்டில் குறைந்த ஆற்றலை செலுத்தினாவே அந்த எலக்ட்ரானை நீக்கிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ காரமண் உலோகங்களுக்கு முதல் அயனியாக்கும் ஆற்றல் அதிகம், இரண்டாம் அயனியாக்கும் ஆற்றல் காரமண் உலோகங்களுக்கு குறைவு. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? எதை ஒப்பிடும்போதுனா கார உலோகங்களை ஒப்பிடும்போது. ஓகே, புரியுதா?